Luxurious. இது நம்ம ஃபேமிலி. எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும் ரூல்ஸ்னு வந்துட்டா அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தங்களுக்குன்னு தனி விலக்கு கேட்டா விபரீதத்துல தான் முடியும். வேல்முருகன் பிரபலமான நாட்டுப்புற பாடகர். சுப்பிரமணியபுரம் படத்துல வர்ற மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு அப்படிங்கிற பாட்டால பிரபலமானவர். நாடோடிகள் படத்துல இவர் பாடின ஆடுங்கடா பாட்டும் ரசிகர்கள் கிட்ட நல்ல ரீச். அதுக்கப்புறம் ஆடுகளம் படத்துல வர்ற ஒத்த சொல்லால பாட்டை பாடி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தன்னுடைய மண்மாறா குரலால கட்டி போட்டு தொடர்ந்து ஏறுமுகத்துல ஏறிட்டு இருக்காரு. அதே மாதிரி பொங்கல் பண்டிகை வந்துட்டாலே சில டிவிக்கள் இவரை புக் பண்ணிடும். மண்ணோட பாட்டு பாட சொல்லி இவரோட குரலை கேட்டு ரசிகர்களை சிலாகிக்க வைக்கிறதுல அன்னைக்கு பெரிய அளவுல போட்டியே நடக்கும். இப்படி குறுகிய காலத்துல புகழ் ஏனியில ஏறின வேல்முருகன் சில்லறத்தனமா செஞ்ச ஒரு விஷயத்தால அவரோட பேரு ஓவர் நைட்ல கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்கிறதா அங்கலாய்க்கிறாங்க ரசிகர்கள். பிரபலங்கள் எப்பவும் பொது இடங்கள்ல டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இந்த விஷயத்துலதான் இப்ப அவருக்கு சின்னதா சறுக்கல் விழுந்திருக்கு. திருச்சிக்கு போக இண்டிகோ ஏர்லைன்ஸ் பிளைட்டை புக் பண்ணவர் அதுக்காக சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கிறார். வழக்கமான செக்யூரிட்டி செக்அப்க்கு போனப்பதான் வேல்முருகன் மது போதையில இருந்தது அப்பட்டமா தெரிஞ்சது. அதனால அவரை பிளைட் ஏற பாதுகாப்பு அதிகாரிகள் அனுமதிக்கல. காம்ப்ரமைஸ் பண்ண அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினவர் ஒரு கட்டத்துல உஷ்ணமாகி கடுமையான வாக்குவாதம் பண்ணிருக்கிறாரு. இதனால ஏர்போர்ட்ல இருந்தவங்க அந்த சீனை ஒரு மாதிரி பார்க்க வேற விதமான அட்மாஸ்பியர் நிலவுச்சு. ஆனாலும் டியூட்டியில ஸ்ட்ரிக்டா இருந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அவரோட திருச்சி ட்ரிப்பை கேன்சல் பண்ணி ஒரு ஓரமா உட்கார வச்சாங்க. ஃபைனலா கொஞ்சம் போதை தெளிஞ்சதுல தப்பு தன்னோட பேர்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட வேல்முருகன் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு விமானம் மூலமா அவரை திருச்சிக்கு அனுப்பி வச்சாங்க. மக்களோட மனசுல இருந்தாலும் சட்டம்னு வந்துட்டா சாமானியர்கள் போல அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லனா நிச்சயம் தடை ஏற்படத்தான் செய்யும். சட்டம் பொதுவானது. அன்பு Luxurious. இது நம்ம ஃபேமிலி.